வணக்கம் நண்பர்களே. விஜய் ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு கட்சி 108 இடங்களில் ஜெயிச்சு தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்திருக்கு. வேறு எந்த கட்சியும் அது கிட்ட கூட இல்லை. திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரொம்ப ஃபாரவேல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆளுநருடைய வேலை என்ன? தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்கிறது தானே. அவர் தன்னுடைய அறுதி பெரும்பான்மை நிரூபிக்கிறாரா இல்லையாங்கிறது சூழலை பார்க்கணும். இது நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தை கூட தெரியும். ஆனால் இதை வச்சுக்கிட்டு ஒரு வாரமாக ஒரு பெரிய கண்ணாமூச்சி விளையாட்டு நம்ம தமிழக அரசியல் நடக்குது. எல்லாரும் தங்களுக்கு பிடிச்சது செய்கிறாங்க. மாநில சுயாட்சியை பற்றி வாய்க்கிழியே பேசுகிற திமுக ஆளுநர் இந்த செயல்பாடை பற்றி எந்த ஒரு அதிருப்தியும் தெரிவிக்கலை, பெருசாக கருத்தும் சொல்லலை. மக்கள் தான் சொல்கிறாங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும், விஜய் ஆட்சி அமைக்க விடணும்னு. இதுதான் உண்மையும் கூட. ஆனால் அதை விட்டுட்டு ஆளுநர் 112 சீட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆளுநர் 112 சீட்டுங்க காட்டுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது ஃப்ளோரில் தான் விஜய் அவர்கள் நிரூபிக்கணும். அதுக்கு வேறு இந்த வழிகள் இருக்கலாம். அவர் எப்படியோ சேர்க்குறாரு, சேர்க்கலை. உங்களுடைய வேலை பதவி பிரமாணம் ஏற்படுத்தி வைக்கிறது தான். அதை நீங்கள் செய்யாமல் 112 காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் சரியில்லை. இந்திய ஜனநாயகத்தை நினச்சா நமக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு ரூல்ஸ் இருக்குது, இதுக்கு நமக்கு ஒரு அரசியலுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது. அதை எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுநர் சொல்லுவார். இதுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படும். மற்றவங்களும் இதை பற்றி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லை. விஜய் ஆட்சி அமைக்கிறதுங்கிறது இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு, குறிப்பாக திமுக அதிமுகவுக்கு ரொம்ப பெரிய வைத்தறிச்சலாக இருக்குது. அப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப பெருந்தன்மையாக 6 மாதம் வரலையும் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அது என்ன 6 மாதம் வரலையும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, அதுக்கப்புறம் தான் பண்ணுவீங்களா என்ன? அது ஸ்டேட்மெண்ட்டே தப்பு இல்லை. அவர் தவறு செஞ்சால் இப்போ இருந்தால் நீங்கள் கேள்வி கேளுங்க, நல்லது செஞ்சால் பாராட்டுங்க, இல்லை பேசாமல் விடுங்க. ஆனால் 6 மாதம் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் கேட்போம் அப்படின்னா அதுக்கான ஏதோ கொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குதே. மக்கள் கிளியராக மெண்டேட் பண்ணியிருக்காங்க. 108 தொகுதி அவர் கொடுத்துருக்காங்க. அது கொள்கை ரீதியாக சரியா சரியில்லையா, நம்ம உடன்படுறோமா உடன்படலையா, அதெல்லாம் அடுத்ததுங்க. ஆனால் அவர் பதவியேற்பு செய்கிறது தானே முக்கியம். என்ன சசிகலாவா நீங்கள் நடித்த மாதிரி தள்ளி வச்சுக்கிறதுக்கும் அப்படின்னு ஏமாத்துறதுக்கு? சசிகலா கேஸ் வேறு. எனக்கு என்னமோ பிஜேபி அதை நோக்கி தான் கொண்டு போகிறதா தோணுது. பொறுத்து பார்ப்போம். விஜய் பதவியேற்றா நல்லது, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அரசியல் மாண்பு இன்னும் எவ்வளோ கீழே போகுதுங்கிறதையும்